வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் ஸ்கிரிப்ட். நான் உங்கள் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து நம்மளுக்கு நேற்றுல இருந்து வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடந்துட்டுருக்கு. ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ளஸ் 7.5 கோட்டான கவுன்சிலிங் ஃபார் அகடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நேற்றுலேருந்து நிறைய மாணவர்கள் நிறைய டவுட்ஸ், ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது ஒரு டெமோ வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்றதே மாணவர்கள் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ தயவுசெய்து மாணவர்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டெப்ஸ் பண்ணணும், எதை பண்ணதுக்கப்புறம் எதை பண்ணணும், எதுக்கு முன்னாடி எதை பண்ணணும் அப்படின்ற தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் மாணவர்கள் வந்து எதையுமே மாற்றாமல் நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிரும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான மார்க்குக்கான சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, இப்போ இதுதான் வெப்சைட்டில் இந்த சைன்இன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்த உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டுத்தையும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அது எப்பவுமே மறக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீ பேமெண்ட் இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் மை அப்ளிகேஷன்ற ஆப்ஷனில் போய் நம்ம வந்து அந்த காலேஜ் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். நாம் ஏற்கனவே சொன்னோம் என்ன அப்படின்னா வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஜென்ரல் கோட்டா அண்ட் 7.5 கோட்டா இந்த ரெண்டுத்துக்குமே இந்த வருஷம் என்ன பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா பே பண்ண சொல்லிட்டாங்க. ஜென்ரலும் பே பண்ணணும், 7.5 பே பண்ணணும். ஜென்ரலுக்கு எவ்வளவு, பிசி எம்பிசி இந்த கம்யூனிட்டி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா 3000 ஃபார் 7.5 ஆல்சோ. அண்டு எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1500. இதுதான் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் வருஷம் இதை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் 7.5க்கு சேர்த்து வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து சீட் வந்து 7.5 அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த 1500 3000 உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த சர்க்குலர் நம்ம ஏற்கனவே இந்த சர்க்குலர் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம திருப்பி உங்களுக்கு வந்து நினைவூட்டலுக்காக இதை காமிக்கிறோம். ஓகேங்களா? அதே போல் வந்து நிறைய மாணவர்கள் எனக்கு இந்த நேம் மிஸ்டேக் இருக்குது, கட் ஆஃப் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ காமிக்கக்கூடிய மெயில் ஐடி இருக்கு இல்லைங்களா, கீழே ugadmissions@tnau.ac.in இந்த நம்பருக்கு, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன அந்த கொயரியோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் மிஸ்டேக்காக இருக்குது, கட் ஆஃப் மார்க் மிஸ்டேக்காக இருக்குது, கம்யூனிட்டி மிஸ்டேக்காக இருக்குது, இல்லைனா இந்த மாதிரி நேமில் மிஸ்டேக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் ஃபஸ்ட்டு போயிடுவோம். இதுதான் கவுன்சிலிங்கான ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது தான். ஓகேங்களா? எவ்வளவு, இந்த கேண்டிடேட் வந்து ஒரு எம்பிசி கேண்டிடேட்ன்றதுனால நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3000 ருபீஸ் பேமெண்ட் வந்துருக்கு. ஸோ ஆன்லைன் மோடை வந்து செலக்ட் பண்ணிப்போம். இதில் வந்து ஜிபே மெத்தட் கிடையாது, யூபிஐ மெத்தட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டிஎன்யூவில் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே அதனால் டெபிட் கார்டு மெத்தட் தான். டெபிட் கார்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெபிட் கார்டு சார்ஜஸ்னு ஒரு 85 ருபீஸ் போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீஸ் வரும். சிலருக்கு வந்து ஏடிஎம் கார்டு ஃபீஸ் வந்து வராது, 85 3000 மட்டும்தான் வர மாதிரி இருக்கும். தென் வந்து ப்ரொசீட் டு பே அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும். அந்த பே நவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பை யூஸிங் கார்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ், கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, அப்புறம் சிவிவி நம்பர், அப்புறம் வந்து அந்த கார்டு மேலே உங்களுடைய ஹோல்டர் நேம் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கார்டு ஃபார் ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் கொடுக்க வேண்டாம், அது வந்து தேவையில்லாதது. அதனால் நீங்கள் அதை விட்டுட்டு அடுத்த ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செமஸ்டர் பேமெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் மாறிடும். ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு நம்மளுக்கு, முதல்ல நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு செமஸ்டர் பேமெண்ட் ரெசிப்ட்னு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு இது காமிக்கல அப்படின்னா பே பண்ணிட்டேன் சார், இப்போ அமௌண்ட் போயிடுச்சு ஆனால் எனக்கு இன்னும் வரல அப்படின்னா ஒன்று அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிரும் 1 hour 2 hours இல்லை அப்படின்னா வித்தின் 1 or 2 hours இல்லை ஒரு 5 hours அதுக்கப்புறமேட்டு ஆயிரும் அப்படின்னா அது வந்து மாறிடும், செமஸ்டர் ஃபீ பேமெண்ட் சொல்லி மாறிடும். ஸோ இப்போ மை அப்ளிகேஷன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறது தான் நம்மளுக்கு கவுன்சிலிங்கான செகண்ட் ப்ரொசீஜர். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டு அண்டு பெய்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கான கவுன்சிலிங்கான செகண்ட் ப்ரொசீஜர். மை அப்ளிகண்ட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு எடிட் அண்டு வியூ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங்கான ப்ரொசீஜராக வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ், கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்ற முடியும்.
ஓகேங்களா? இதுதான் மாணவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய குழப்பமாவே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இப்ப போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எல்லா ப்ரொசீஜரையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து பே பண்ற மாரி ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபீஸ கட்டுங்க. அப்புறமேட்டு எடிட் பண்ணுங்கன்னு சொல்ட்டாங்க. இதுதான். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம அந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் செலக்ஷன் இப்ப டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ கோர்ஸ் செலக்ஷன் சொல்லியிருக்கோம். அந்த மாரிலாம் பார்த்துக்கோங்க. அது வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு தகுந்த மாரி. ஸோ டிஎன்ஏயு கோர்ஸ் செலக்ஷன் அப்புறமேட்டு ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 2 நம்மளுக்கு காலம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 காலம்ஸுமே கம்ப்ளீட்டட்னு இருக்கணும். அப்பதான் நீங்க கவுன்சிலிங் முடிச்சதா அர்த்தம். உங்களுடைய அப்ளிகேஷன் அப்பதான் எடுத்துக்கப்பட்டது. உங்களுடைய கவுன்சிலிங் வந்து அப்பதான் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல எது உங்களுக்கு ராங்குன்னு சொல்லி இருந்தாலும் அது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அக்செப்டபிள் கிடையாது. பாருங்க, இப்போ இது மாதிரி தான். டிஎன்ஏ கோர்ஸ் செலக்ஷன் டிக்கில் இருக்கும். ஆனால் ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணதாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. உங்களோட அப்ளிகேஷனும் அங்கே என்ன ஆகாது அப்படின்னா ஃபார்வேர்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இதுதான் நிறைய மாணவர்கள் நேற்று கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி வந்து ப்ரிவ்யூ கன்ஃபார்ம் வந்து இன்கம்ப்ளீட் இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது, நான் பேமெண்ட்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கோர்ஸ் செலெக்ஷன் மட்டும் எனக்கு டிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சில பேருக்கு ரெண்டுமே கூட வந்து இன்டூ மார்க்கில் இருக்கும், இன்கம்ப்ளீட்ன்ற ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ரெண்டுமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஸ்டேட்டஸில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான். இது வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதையே ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், அந்த டிக் ஆப்ஷனை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை இந்த கோர்ஸ் செலக்ஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி, கிளிக் பண்ண உடனே வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இதுதான் இந்த காலேஜோடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ். இது வந்து பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸை மாற்ற முடியும். பேமெண்ட் பண்ணலன்னா மாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கான காலேஜ் ப்ரிஃபரன்ஸை இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு வச்சுக்கோங்க. எது ஃபஸ்ட்டு வரணும், எது செகண்ட் வரணும் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிச்சுட்டு சேவ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரொசீட் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸோடைய பேஜுக்கு போகும். இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கம்பல்சரியாக கொடுக்கணும். இந்த இடத்துல எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் ரீஅப்லோட் பண்ண தேவையில்லை. இருக்கிற டாக்குமெண்ட் அப்படியே விட்டுருங்க. கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் ப்ரெஸ் சேவ் அண்ட் ப்ரொசீட் on all pages and confirm to generate preview at the end for completing your ending, else your form may be rejected. இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அந்த சேவ் அண்ட் ப்ரொசீடை கொடுக்கல அப்படின்னா அப்ளிகேஷனே கேன்சல் ஆயிரும். அதனால் வந்து அது ரொம்ப முக்கியம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இது அடுத்த அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடியது அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஒன்று கன்ஃபார்ம்ன்ற இடத்துல இன்டூ இருந்துச்சு இல்லைங்களா, இந்த இன்டூ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் அப்படின்றது தான் மாறும். இல்லை இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம்ன்ற இடத்துல இன்கம்ப்ளீட்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து சேவ் அண்ட் ப்ரொசீடர் கொடுக்க தவறவே கூடாது. நான் ஃபஸ்ட்டு பேஜில் சேவ் அண்ட் ப்ரொசீடர் கொடுத்துட்டு வந்துட்டேன்லாம் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கம்பல்சரியாக கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து நான் சொன்ன மெயில் ஐடி. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் வந்து மெயில் பண்ணி விடுங்க. நாம் வந்து அந்த இதுக்கான தீர்வும் கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நேரில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர். நீங்கள் வந்து அந்த பேஜில் வந்து ரெண்டுமே டிக்காக இருந்துச்சு, ப்ரிவ்யூ ஆப்ஷனும் டிக்கில் இருக்குது, அப்போ கோர்ஸ் செலெக்ஷனும் ரெண்டுமே கம்ப்ளீட்டட் டிக் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்க. ஃபார் போத் 7.5 அண்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் ரெண்டுமே அட்டன் பண்ணுவீங்க.